வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவரோட மொபைல் போனை காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாரு. இந்த டைம்ல இப்போ அங்க காவேரி வராங்க. எனக்கு ஒரு ரிங்கு கூட அப்படின்னு சொல்றாரு விஜய். காவேரி உடனே நக்கெல்லாம் ரிங்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கெல்லாம் வசதி இல்லைங்க, நீங்க வேணா எனக்கு வேலை போட்டு கொடுங்க, டைமண்ட்லேயே உங்களுக்கு நான் ஒரு ரிங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமெடி எல்லாம் பண்ணாத, என்னோட மொபைல் போன் காணும், உன்னோட போன்ல இருந்து என் போனுக்கு ஒரு ரிங்கு கொடுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு விஜய். போன் ரிங் ஆயிட்டு இருக்கு, ஆனா சவுண்ட் எதுவுமே கேட்கல, சைலண்ட்ல இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. மொழியை பார்த்தா எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, நீ தானே என் போனை எடுத்து வச்சிருக்கிற, ஒழுங்கா போனை கொடு அப்படின்னு விஜய் கேட்கிறாரு. காவேரி அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது காவேரிட்ட இருந்து போனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய், இப்ப நீ இந்த போனை கொடுக்கல அப்படின்னா உன்னோட போனை நான் கீழே போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. உங்க போனை நான் கொடுத்துடுறேன், ஆனா உங்க கம்பெனில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜயுமே வேலை போட்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. காவேரியுமே அதை நம்பி போனை கொடுத்துடுறாங்க விஜய்கிட்ட. போனை வாங்கினது உனக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்தா என் கம்பெனியை ஷட்டரை முடிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தான் நர்மதாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க காவேரி. யமுனா காலேஜ்லாம் போறாளா, நல்லா படிக்கிறாளா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நர்மதா சொல்றாங்க, யமுனா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, ஆனா அம்மா எதுவும் சொல்லாம அமைதியாவே நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. கங்காக்கா நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கங்காக்கா எப்படி ஃபீஸ் கட்டுவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி. கங்கா உடனே கோபப்படுறாங்க, ஏன் ஓட்ட தான் பணம் இருக்குமா, ஏன்ட்டெல்லாம் பணம் இருக்காதா அப்படின்னு கேக்குறாங்க. அக்கா நான் அந்த அர்த்தத்துல கேட்கலக்கா, இப்பதான் கடலாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, எப்படி பணம் கட்டுவேன்னு கவலையில தான்க்கா கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. கங்கா நர்மதாவை கூப்பிட்டுட்டு இப்போ வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. காவேரி இந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. விஜய்கிட்ட போய் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், உங்ககிட்ட ஒரு சின்ன கதை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி அவங்க கொடைக்கானல்ல இருந்ததை பத்தியும் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. நான் தான் என்னோட குடும்பத்தை சென்னைக்கு வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க காவேரி. என்னோட குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. உண்மையாவே எனக்கு பணம் தேவைப்படுதுங்க, என் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு காவேரி சொல்றாங்க. நீங்க எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, அந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளமோ அது மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய்க்குமே காவேரி பேசினதை கேட்ட உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆபீஸ்க்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க காவேரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.